என் மண் என் மக்கள் யாத்திரையின் ஒரு பகுதியாக சென்னை கொளத்தூர் தொகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசி வருகிறார். காட்சிகளை நிரலையில் பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய பணத்துல 75 விழுக்காடு மத்திய அரசுடைய பணமும் 25 விழுக்காடு மாநில அரசுடைய பணம். சென்னையை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவதற்கு ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாறி இருக்கிறீங்களா? மோடி ஐயா கொடுத்த 1000 கோடி ரூபாயில சென்னை ரோட்ல இருக்கக்கூடிய புலி குண்டெல்லாம் போயிருச்சுங்களா? ஐயா குண்டு புலி காணாம போயிருச்சா? 1000 கோடி ரூபாய் கொடுத்தும் மழைநீர் வடிகாலுக்காக இன்னொரு 1300 கோடி ரூபாய் கொடுத்தும் இந்த ஆண்டு மழை வந்த பிறகு இன்னொரு 560 கோடி ரூபாய் பேசிக் மேனேஜ்மெண்ட் கொடுத்தும் திமுகவை பொறுத்தவரை அது ஆற்றிலே போடுகின்ற பணம் தாங்க. ஓடுகின்ற தண்ணீர எத்தனை பணத்தை போட்டாலும் கரைச்சிட்டு போகுமோ, இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில பார்த்து பார்த்து மத்திய அரசு எவ்வளவு நிதிகளை இங்கே அனுப்பினாலும் கூட சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிதி அது இல்லைங்க. ஆனால் நீங்கள் முடிவெடுக்க மத்தியிலே ஆட்சி மோடி, அது மோடி அவர்கள் தனி பெரும்பான்மையில வரப்போறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தெரியுங்க ஐயா. 2022 ஆகஸ்ட்ல இந்தியாவுடைய பத்திரிகையில ஒரு முதலமைச்சருடைய செயல்பாடை பத்தி ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க. முதலமைச்சரை பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகையை தூக்கிட்டு ஒரு வாரம் சுத்திட்டு இருந்தாங்க. இந்தியனுடைய பத்திரிகையில பாருங்க, 61% தமிழக மக்கள் நன்றாக ஆட்சி செய்திருக்கிறேன் சொல்றாங்கன்னு அந்த ஒரு பத்திரிகையை தூக்கி சுத்திட்டு இருந்தார். 61% தமிழ் மக்கள் 2022 ஆகஸ்ட்ல நான் நன்றாக செயல்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார். இதற்கு முன்பு போன வாரம் வந்த இந்தியனுடைய அதே பத்திரிகை 2 ஆண்டு கழித்து தமிழக மக்களுடைய கருத்து கணிப்புல இன்னைக்கு அது 36% மாறி. இப்ப அந்த பத்திரிகை தூக்குறது கிடையாது, அதை பத்தி பேசுறது கிடையாது. எந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீது தமிழகத்திலே அதிருப்தி இருக்குன்னு நீங்க பாருங்க. 2 ஆண்டுகள்ல மக்களுடைய ஆதரவு 61 விழுக்காடிலிருந்து கேமரா கொஞ்சம் அதே மணிக்கு வந்து போட்டிருக்கு. அவங்க 12 மணிக்கு வந்திருக்கு. நீங்க முன்னால வந்து போட்டீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடணும். திமுக